ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராகவே இருக்குங்க. ஒரு முறை நீங்கள் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அரை கப்பு வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா 5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா வரமிளகா வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். வரமிளகா கலர் சேஞ்சஸ் ஆகிடும். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாய் போட்டு நல்லா மசிச்சதுக்கப்புறமா வெங்காயத்தையும் பூண்டையும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தாளிப்புக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணதை வந்து சட்னியை நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கைவிடாமல் கிண்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கார சட்னி வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.